மக்களே, நான் தான் உங்கள் வாவக்கார பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா மக்களே? காலை வணக்கம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மக்களே. இந்த வருஷம் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா வளமும் செல்வமும் பெற்று எல்லா வளத்தோட சந்தோஷமாக எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் பார்த்துக்கோங்க. சரி மக்களே, சரி எல்லோரும் சாயா குடிச்சிட்டிங்களா? நான் சாயா குடித்தாச்சு. காலையிலே இப்போ 4 மணிக்கே எழுந்திரிச்சி எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இப்போ தான் வந்தோம். சாயா குடிச்சு டிஃபனே சாப்பிட்டாச்சு. முருகன் மாலை போட்டிருக்கேன் பாத யாத்திரைக்கு. அப்புறம் சரி மக்களே, நான் வந்து எப்போதுமே நம்ம வீடியோ போட்டுட்டு நம்ம கமெண்ட் நம்ம மக்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் படிப்பேன் பார்த்துக்கோங்க. படித்து பார்க்கையில் ஒரு மக்கள் எழுதியிருக்காங்க, எனக்கு ஆளே இல்லாத ரோட்டில் வண்டி ஓட்டட்டுமா, நீ போமா மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு இந்த கமெண்ட் போட்டு விட்ருக்காங்க பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களை ஏதாட்டு தப்பாக பேசியிருப்பேனா? நான் எங்கள் வீட்டில் நான் உங்களை வீட்டில் உள்ள ஒருத்தங்களா நினச்சி தான் நம்ம இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஒரு அண்ணனா, ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா நினச்சி, சரியா? அதாவது நான் உங்களை வந்து வேறு நான் வித்தியாசமாக பேசியிருக்கணும், நீங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கணும். இந்த கமாண்ட் வீடியோவில் கமாண்டு, சரியா? நான் வந்து நம்ம எங்கள் வீட்டில் உள்ள ஒரு இதைத்தான் நான் சொன்னேன், ஒரு அட்வைஸ் மாதிரி. பார்த்து பிரித்து போங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கோங்கன்னு. எங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க, நாங்கள் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். நான் வேறு உங்களை வந்து தப்பாக சொல்லியிருப்பேன். இந்த கமாண்டு நீங்கள் இனி போட்டுட்ருக்கீங்க, மூடிக்கிட்டு போமா. இதே உங்கள் அம்மாவா இல்லை உங்கள் அக்காவா, உங்கள் தங்கச்சா இந்த வார்த்தையை உங்கள் வீட்டில் உள்ளவங்க இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்களா? இப்படி தான் உங்களை வளர்த்தாங்களா? இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் போட்டது நீங்களே படித்து பாருங்கள் திருப்பி. நம்ம எப்படி போட்டிருக்கோம், என்ன பேசுதா அந்த பொம்பளை, அவளை எதுக்கு நம்ம இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக தெரியணும், சரியா? தெரியணும். கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு நல்ல விதமாக ஒரு அண்ணன் தம்பியா யாராக இருந்தாலும் சரி, நம்ம பேசுனது தப்பு, சரி? அது எதுக்கு அவங்கள நம்ம இப்படி பேசணும்னு சொல்லி உங்களுக்காக தெரியணும், சரியா? சரி மக்களே, சரி பேசுகிறவங்க பேசிட்டு போட்டு ஆயிரத்தை, நம்ம அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்க போகிறது கிடையாது. சரி, இருந்தாலும் வண்டி வாகனத்தில் போகிறவங்க பார்த்து பிரித்து போங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவு, பிள்ளைகளை பார்த்துக்கோங்க. சரி, புத்தாண்டு இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருப்போம், நம்மளும் நல்லா இருக்கணும். சரி மக்களே, இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் அமைக்கிருங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா, ட்ரூ.